Hi students, today 12th Max chapter 2 example 2.33 பார்க்கலாம். Find the fourth roots of unity. Fourth roots னு கேட்டிருக்கனால நம்ம z equal to 1 power 1 by 4 னு போட்டுக்கலாம். unity அப்படின்னா 1. ஸோ fourth roots கேட்டிருக்கனால 1 by 4 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 1 by 4 இந்த சைடு வரும்போது z power 4 னு வந்துடும். ஈக்குவல் இந்த 1 மட்டும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு z power 4 எழுதிட்டு 1க்கு பதிலாக cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi னு போட்டுக்கலாம். போன சமலே பார்த்துருப்போம். 1க்கு வந்து வேல்யூ வந்து cos 0 plus I sin 0 னு வந்தால் வேல்யூ 1 வரும். ஸோ அதை நம்ம வந்து cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi னு எழுதிக்கலாம். k equal 0 1 2 3. ஓகேவா? z equal இப்போ இந்த cos 0 மட்டும் விட்டுட்டு 2k pi அப்படி எழுதிக்கலாம். cos 2k pi plus I sin 2k pi பவர் 1 by 4. இந்த 4 வந்து நம்ம இந்த சைடே கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் 4 வராது. இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்ததுனால இங்கே 1 by 4னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பவரை வந்து தீட்டாக்கு முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா? அதேமாரி தான் இந்த 1 by 4 வந்து இந்த 2k பைக்கு முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ cos 1 by 4 முன்னாடி போட்டால் 2k by 4 வந்துடும். இந்த 1 கூட இதை மல்டிபிள் பண்ணால் 2k by தான் வரும். ஸோ by 4 மட்டும் வரும். ப்ளஸ் I sin அதேமாதிரி தான் 2k by கூட 1 by 4 மல்டிபிள் பண்ணால் 2k by 4னு வருது. k is equal 1 2 3. ஓகேவா? 0 1 2 3 e பவர் இது வந்து ஷார்ட்டாக எப்படி எழுதணும்னா e பவர் I தீட்டா வேல்யூ மட்டும் எழுதுவோம். 2k by 4. ஓகேவா? k is equal 0 1 2 3. இப்போது கேக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4th வேல்யூ கேட்டிருக்கனால வந்து நம்ம 4 வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 வரைக்கும் 0 1 2 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து k equal 0 போட்டுக்கலாம். z equal cos இந்த கேக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஓகேவா? 2 அப்படி எழுதிட்டு கேக்கு பதிலாக 0 போட்டு இந்த பை அப்படி எழுதிட்டு by 4 ப்ளஸ் I sin அதே மாதிரி இந்த 2 அப்படியே போட்டு இந்த கேக்கு பதிலாக 0 போட்டு இந்த பை அப்படி எழுதிட்டு by 4. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த 0 இருக்கனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிருமா? ஸோ cos 0ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin இப்போ இதுவும் 0 ஆயிருமா? ஸோ sin 0ன்னு எழுதிக்கலாம். cos 0ஓட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் I sin 0ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். 1 மட்டும் மீதி இருக்கும். ஸோ ஈக்குவல் 1. ஓகேவா? அடுத்தது k equal 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k equal 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் cos 2 இன்ட்டு அந்த கேக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம். 1 by 4 ப்ளஸ் I sin 2 1 by 4 cos இந்த 2வை வந்து 1 கூட மல்டிபிள் பண்ணால் 2 தான் வரும். இந்த 2 4 கேன்சல் பண்ணியிருக்காங்க. 1 2 சார் 2 2 2 சார் 4. ஸோ இதில் வந்து பை பை 2ன்னு வருது. ப்ளஸ் I sin அதே மாதிரி தான் இங்கேயும் கேன்சல் பண்ணால் பை பை 2ன்னு வருது. ஸோ பை பை 2 cos பை பை 2 ப்ளஸ் I sin பை பை 2. இப்போ cos பை பை 2ஓட வேல்யூ என்னென்னா 0. cos பை பை 2க்கு வேல்யூ 0. sin பை பை 2க்கு வேல்யூ 1. ஸோ sin பை பை 2க்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். இப்போ இது 0 ஆயிருமா? I இன்ட்டு 1 I மட்டும் வரும். ஸோ I. ஓகேவா? நெக்ஸ்ட்டு k equal 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k equal 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் z equal cos 2 கேக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். பை பை 4 ப்ளஸ் I sin 2 கேக்கு பதிலாக இந்த 2 போட்டு பை பை 4. அடுத்த ஸ்டெப்பில் காஸ் இப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ணால் என்ன ஒரு 4 வருமா? ஸோ அந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுது. ஸோ மீதி பை மட்டும் இருக்குது. ஸோ காஸ் பைன்னு வருது. ப்ளஸ் I sin அதே மாதிரி தான் இங்கேயும் 2 மல்டிபிள் பண்ணால் 4 வரும். அந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். சைன் பை மட்டும் வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் காஸ் பையோட வேல்யூ என்ன? -1. ஸோ காஸ் பைக்கு பதிலாக -1 போட்டுக்கலாம். ப்ளஸ் I இன்ட்டு சைன் பையோட வேல்யூ 0. ஸோ அதுக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். -1 மட்டும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது k equal 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k equal 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் z equal cos 2 கேக்கு பதிலாக 3 பை பை 4 ப்ளஸ் I sin 2 கேக்கு பதிலாக 3 பை பை 4. இப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 1 by 2ன்னு வருது. ஸோ அதில் 3 by 2ன்னு மட்டும் இருக்கும். ப்ளஸ் I sin அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் கீழே 2 வந்துடும். ஸோ 3 by 2ன்னு மட்டும் இருக்கும். ஸோ cos 3 by 2 ப்ளஸ் I sin 3 by 2. இப்போ இந்த 3 by 2வை பை ப்ளஸ் பை பை 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ cos பை ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் I sin பை ப்ளஸ் பை பை 2. இப்போ இந்த 3 by 2வை பை ப்ளஸ் பை பை 2ன்னு பிரிச்சிருக்கோம். நான் இதை சால்வ் பண்ணாலும் 3 by 2ன்னு வந்துடும். பாருங்கள் இந்த 2வை இது கூட மல்டிபிள் பண்ணால் 2 பைன்னு வருமா? ஸோ 2 பை ப்ளஸ் பை 3 பை வருமா? ஸோ 3 by 2ன்னு வருது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 3 by 2வை பை ப்ளஸ் பை பை 2ன்னு பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ காஸ் பை ப்ளஸ் தீட்டா என்ன? காஸ் பை ப்ளஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. இது வேணால் எழுதி வச்சுக்கோங்க. காஸ் பை மைனஸ் தீட்டாக்கு வந்து மைனஸ் காஸ் தீட்டா, சைன் பை மைனஸ் தீட்டாக்கு வந்து
சைன் தீட்டாவே தான், இதுக்கு வந்து மைனஸ் வரல. இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகே சாரி, காஸ் ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் தீட்டா, சைன் பை ப்ளஸ் தீட்டாவுக்கு வந்து மைனஸ் சைன் தீட்டா, ரெண்டுக்குமே மைனஸ் வருது. ஸோ இதில் வந்து பை ப்ளஸ் தீட்டா இருக்கிறனால நம்ம மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். அதேமாதிரி தான் இங்கேயும் சைன் பை ப்ளஸ் தீட்டான்னு இருக்கிறனால மைனஸ் ஐ சைன் தீட்டாவோட வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, புரியுதா? அடுத்தது இந்த மைனஸ் அப்படியே போட்டு காஸ் பை பை டூவோட வேல்யூ 0, ஸோ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்தது சைன் பை பை டூவோட வேல்யூ 1, ஸோ அதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுது, மைனஸ் ஐ மட்டும் இருக்குது. ஓகேவா, லாஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கலாம். 4th roots ஆஃப் யூனிட்டி ஆர் 4 வேல்யூ கிடச்சதில்ல. ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 கிடச்சிது, அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் -i. ஓகேவா, ஈக்குவல், அதாவது 1, ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கியூப்னு எழுதிக்கலாம். அதாவது ஒமேகா 1 ஒமேகா, அதாவது k = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 கிடச்சிதா. ஸோ அது வந்து ஒமேகா பவர் 0ன்னு எழுதிக்கலாம். ஒமேகா பவர் 0னா 1 தானே, அதாவது a பவர் 0 = 1ன்னு வருமா, அதே மாதிரி தான் ஒமேகா பவர் 0க்கு வந்து நம்ம 1ன்னு போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு k = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது i கிடச்சிதா. ஸோ அது வந்து நம்ம ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஒமேகா பவர் 1ன்னு வரும், நம்ம 1 போட்டு தேவையில்லை, ஸோ ஒமேகான்னு எழுதிக்கலாம். இது k = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது -1 கிடச்சிது, அது வந்து ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். k = 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இது கிடச்சிது, ஸோ அதை வந்து ஒமேகா பவர் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ வேர் ஒமேகா ஈக்குவல்ட் e பவர் i 2π/4, e போட்டு அது பவரில் i போட்டு தீட்டாவோட வேல்யூ மட்டும் நம்ம எழுதிக்கலாம். தீட்டாக்கு வேல்யூ 2π/4ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை மட்டும் எழுதிக்கலாம். ஈக்குவல்ட், அதாவது ஒமேகாவோட வேல்யூ மட்டும் ஃபைனல் ஆன்சராக எடுத்து எழுதிக்கலாம். ஒமேகாவோட வேல்யூ என்னது, i. ஸோ ஐ மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, புரியுதா? அவ்வளோதான். தேங்க்யூ.